ஹாய்ங்க. உங்களுக்கு இருக்கிற பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் எல்லாம் குறையக்கூடிய ஒரே சட்னி இதுதாங்க. அது என்ன சட்னின்னு சொல்லி பார்க்குறீங்களா? பூண்டு சட்னி. வாங்க அது ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் காய வச்சுக்கோங்க. ஆயில் காய்ஞ்ச பின்னாடி வெங்காயம் சேர்த்திக்கங்க. நான் 2, 3 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. இந்த வெங்காயத்து கூடயே ஒரு 6, 7 கட்டை பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பூண்டு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அடிக்கடி பூண்டு சட்னி, பூண்டு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போ இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூடயே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டு இது கூட சேர்ந்து. உண்மையிலுமே இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது தயிர் சாப்பாட்டோடு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இப்போ 5, 6 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. இப்போ வரமிளகா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மழை டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு சாப்பிடும்போது இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருக்குங்க. பசியும் நல்லா ஆகும். இது கூடயே கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். புளி கூடயே ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நீங்களும் இதே அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாங்க. கறிவேப்பிலை எல்லா சாப்பாட்டுக்கும் கண்டிப்பாக சேர்த்திங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, கறிவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சோன்னே உங்கள் வீட்டில் கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆட்டாங்கல் இருந்தால் நீங்கள் ஆட்டாங்கல்லில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பேர் சிட்டியில் தாங்க இருக்கிறீங்க. ஆட்டாங்கல்லில் வந்து அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காதுங்க. நீங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆட்டாங்கல்லில் ஆட்டுறது கொஞ்சம் வேலை அதிகம்தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆட்டாங்கல்லில் சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் அரைக்கிறதும், அம்மியில் வந்து அரைச்சி ரசம் வைக்கிறதுமெல்லாம் டேஸ்ட்டு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வாய் ஊறுங்க நினைக்கும் போதே. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சி சூடேறி அந்த டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். இது வந்து ஆட்டாங்கல் அப்படி இல்லை. நம்ம கொஞ்சமாக அரைக்கும் போதுமே அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ அரைவாசி பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணுங்க, இல்லைன்னா துதியாக இருக்குது, தக்காளி தோல்லாம் அப்படியே இருக்குங்க. இதை மேலே எடுத்துகிட்டு திருப்பி அரைக்கும் போது நைஸாக அரைப்பட்டுருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம சட்னி அரைவிட்டுருங்க. அரைவிட்டோன்னே எடுத்து நம்ம இட்லி, சாப்பாடு, தோசையோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கல், ஒள்ளு இந்த மாதிரி இதை தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம டெக்னாலஜி வளர நம்ம அதையெல்லாம் மறந்துட்டோங்க. ஆனால் இதில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா திருப்பி நம்ம இதை தாங்க தேடி ஓடியாருவோம். நம்ம என்ன மிக்ஸி கிரைண்டர் இருந்தாலும் அதை தேடி போக மாட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஆயில் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து 60 வருஷங்கிறதே அதிகமாக தாங்க இருக்குது. அவங்கெல்லாம் 100 வருஷம், 110 வருஷமெல்லாம் ரொம்ப நாள் வந்து அதிக ஆரோக்கியத்தோடு இருந்தாங்கன்னா இந்த ஆட்டுக்கள், இந்த அம்மி இதுலெல்லாம் அரைச்சி சாப்பிட்டதோட அந்த பலன் தாங்க. அவ்வளோதாங்க, அரைப்பட்டுருச்சு.
அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.